ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வாங்க சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்ய போகிறோம். இது வந்து புளிக்குழம்புன்னு சொல்லலாம், எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்லலாம். டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கடையில் சாப்பிட்றதெல்லாம் என்ன டேஸ்ட்டு, அதை விட பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதே மாதிரி செய்யுங்க, அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இந்த மாதிரி வடை சட்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழியாக இருக்கும், வறுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வடை சட்டியில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கத்திரிக்காயை பொளந்து எண்ணெய் லைட்டாக காஞ்சோன்னு அது கூட சேர்த்து வதக்கி விடுங்க. எண்ணெய் ஊற்றுறப்போ மேக்ஸிமம் கல்லெண்ணெய் ஆர் நல்லெண்ணெயாக பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த மணம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸு. கத்திரிக்காய் முக்கால் பதத்துக்கு வேகணும். உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நல்ல ப்ரௌனிஷாக வரும். அதுவரை நல்லா வறுக்க விடுங்க. திருப்பி திருப்பி போடுங்க. அப்போ தான் நம்ம குழம்புல போடுறப்போ டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், ஒரு சிலது வெந்துருச்சுன்னா அது தனியாக எடுத்து வச்சுருங்க. வேகாத மறுபடியும் போட்டு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட கத்திரிக்காய் எல்லாமே மேக்ஸிமம் வெந்துருச்சு. இதை வந்து நாம் தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் இருக்க எண்ணெயை பாதி வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு அவ்வளோ தேவையில்லை. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இது கூட பூண்டு ஒரு 5 பல்லு, இஞ்சி கொஞ்சமாக, இஞ்சி அதிகமாக இருக்கக்கூடாது, பூண்டு இஞ்சி ஈக்குவலாக இருக்கக்கூடாது, பூண்டு தான் அதிகமாக இருக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து, அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. கருவேப்பிலை இதில் போட்டிங்கன்னா அரைக்கிறப்ப அந்த மணம் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் கருவேப்பிலையை மிஸ் பண்ணாதீங்க. இது கூட உப்பு சேர்த்திக்கிங்க தேவையான அளவு. இப்போ வந்து நம்ம மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துறோம். வெங்காயம் இதெல்லாம் வதங்கின பின்னாடி ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். இது நீங்கள் வந்து பெருசாக கூட நறுக்கி சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கணும்னா சீக்கிரம் வெந்துடும். நம்மளுக்கு தக்காளி முக்கால் பதம் வெந்துச்சுன்னா போதும். ஏன்னா மறுபடியும் நம்ம கொதிக்க விடுவோம். அதனால ரொம்ப வேகணுங்கிறது இல்லை. நம்ம இதுலேயே வந்து மசாலாவெல்லாம் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச கறி மசாலா இருந்துச்சுன்னா கறி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. இல்லைன்னா சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. இது கூட கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கரிஞ்சிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சுருண்டு வரணும் நம்ம போட்ட மசாலா. இது கூட ஃபைனலாக தேங்காய், துருவின தேங்காய் 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு சேர்த்திக்கிங்க. இல்லைன்னா ஒரு 2 சில்லு எடுத்து அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா நம்ம புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். 3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு கடுகு, வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்குங்க. வறுத்த பின்னாடி கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே
இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கங்க. அது நல்லா ஜீரணத்துக்கு உதவும். அது கூட ஒரு 5 பல்லு சின்ன வெங்காயத்தை எடுத்து நீள நீள வாக்கில் வெட்டி அதையும் சேர்த்தி நல்லா வறுத்து விடுங்க. வெங்காயம் நல்லா வெந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கி விடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்படியே தனியாக வருது. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க, ரொம்ப அதிகமாகவும் சேர்த்த வேண்டாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு கப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கெட்டியாகவே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்ட பின்னாடி நம்மளுக்கு திக்காக இருக்கும் இன்னும் கொஞ்சம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டது நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து சேர்த்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்த பின்னாடி புளி வந்து கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்குங்க. பெரிய லெமன் சைஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். புளி அந்தளவுக்கு பிடிக்காது, கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்திக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கத்திரிக்காயை சேர்த்தி அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஆல்ரெடி 3/4 பதம் கத்திரிக்காய் வெந்துருச்சு. இன்னும் 1/4 பதம் வந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு கத்திரிக்காயை பார்க்குறப்பவே தெரியும், அது உடையிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கத்திரிக்காய் வேகலைன்னா கத்திரிக்காயை சாப்பிட முடியாது. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.